அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மஈன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மன்னிப்பது மூலிமா அல்லாஹ் தஆலா சூனத்தையே கூலியாக தாரான் அப்படிங்கிறது தான். 24 22 அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இடையில உள்ள பண்பு நலன்களும், அதான் நல்ல குணம் உடையவங்களும் வசதி படைச்சவங்களும் தங்களுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செஞ்சவங்களுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் சத்தியமே பண்ணக்கூடாது. அவங்கள மன்னிச்சிடணும், பொறுத்துக்கூடவும் செய்யணும். உங்களை அல்லாஹ் மன்னிக்கணும்னு நீங்கள் விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் பெரும் மன்னிக்கக்கூடியவனும் கிருபையாளனுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றியும் அல்லாஹ் தஆலா சிஃபத்தை சொல்லுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய அரியணைக்கு முன்பாக 2 பேர் கொண்டு வரப்படுவாங்களாம். ஒருத்தர் சொல்வார், இறைவா இவர் என்னுடைய சகோதரர் எனக்கு அநீதி செஞ்சுட்டார், எனக்கு நீதி வேணும். இப்போ மற்றொரு சகோதரர்கிட்ட அல்லாஹ் சொல்லுதான், உனது சகோதரனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துரு அப்படின்னு. இப்போ இறைவன்ட்டு அவர் சொல்லுவார், நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு. இறைவன் சொல்லுவான், உனது நன்மை மூலமாக தான் நீ அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த சகோதரர் சொல்கிறாரு, இறைவா எனது நன்மை எல்லாமே தீர்ந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த முதல் ஆள்கிட்ட அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உனது சகோதரன்ட்ட நன்மை எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு. அப்போ இறைவா அப்படின்னா பகரமாக எனக்கு என்னுடைய தீமைகளை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் ஆள் சொல்கிறாரு. சரிங்களா? உடனே இதை விட சிறந்தது வேற என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட அந்த மனிதர் கேட்பார். இப்போ அல்லாஹ் சொல்லுதான், அந்த கோட்டையை பாரு, இது அநீதி இழைக்கப்பட்ட அந்த அடியான் ஒரு அழகான சூனத்தின் கோட்டையின் பக்கம் பார்ப்பான். அல்லாஹ் பார்க்க சொன்னோம் இன்னைக்கு. அதான் அழகுல சொக்கி போய் நிற்கான், மெய் மறந்தவாறு நிற்கான். மெய் மறந்த மேனிக்கே அல்லாட்ட கேட்கான், இறைவா யாருக்காண்டி இந்த கோட்டை? நபிமார்களுக்காண்டி இதை தயார் செஞ்சு வச்சிருக்கியா, இல்லை சகீதுகளுக்காண்டி இதை தயார் செஞ்சு வச்சிருக்கியா, இல்லை வீர தியாகிகளுக்காண்டி இதை தயார் செஞ்சு வச்சிருக்கியா? ஏன்னா சகீதுனா அந்த வீர தியாகிகள் தான், அவங்களுக்காண்டி தயார் செஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்காரு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யார் இதற்கான கூலியை தராரோ அவருக்கு தான் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்போ இறைவா யாரால இந்த சூனத்துக்கு உண்டான கூலியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த மனிதர் கேட்காரு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உன்னால் முடியுமே. அப்போ அந்த மனிதர் கேட்காரு, என்னால் முடியுமா? எப்படி முடியும்? உன்னது சகோதரனை நீ மன்னிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் இந்த கோட்டை உனக்குரியது தான் அப்படின்னு. உடனடியாக அந்த அந்த அடியான் மகிழ்ச்சியில் துள்ளி குச்சிட்டு, எனது சகோதரனை நான் மன்னிச்சிட்டேன் இறைவா, நான் மன்னிச்சிட்டேன் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இறைவன் சொல்கிறான், உனது சகோதரருடைய கையை பிடிச்சிட்டு நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இந்த சுவனத்தில் நீங்கள் நுழைங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா 2 பேருமே சேர்ந்து அந்த சுவனத்துக்குள்ளே போக சொல்கிறான். இது இப்னு கஸீரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். சரிங்களா? கட்டாயமாக உறவுகள்ங்கிற விஷயத்தில் எல்லாம் முன்ன பின்ன இருக்கும். இருந்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி மனம் பொறுத்தவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸில் பதிவு செஞ்ச மாதிரி மன்னிப்பவர்களுக்கு என்று நபிமார்களை விட சகீதுகளை விட உயர்ந்த ஒரு சொர்க்கத்தை அவங்களுக்காண்டி வச்சிருக்கான் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.